ஜூன் மாதம் 14ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 145:10. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரே, மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகழுகின்றும் ஆராதிக்கின்றோம். அப்பா, உம்முடைய வல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் கழுவுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய மீட்பால் தகப்பனே, நீர் எங்களை விடுவிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பாண்டவரே, நீரே எங்களுக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த இரவிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, உம்முடைய தாயை நீர் எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே, நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய தூய ஆவியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி இயேசுவே. அப்பா, நீர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே கண்காணித்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களுடைய தேவைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே இயேசுவே உம்மை போல தகப்பனே நாங்களும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. நல்லதொரு இதயத்தை தாரும் தகப்பனே. அப்பா, இதயத்தில் இருக்கின்ற அப்பா உமக்கு புறம்பாக ஆண்டவரே நடக்கின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் விற்றொழித்து இயேசுவே அப்பா உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. அப்பா, எல்லா நோயாளிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை தொட்டு குணமாக்கியர்களும், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், அவரை முதியவர்கள் மற்றும் யாருமே இல்லாமல் தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் நோயினால் ஆண்டவரே தங்களையே வருத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணமாக்கும் இயேசுவே. அவர்களுக்கு முழு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுப்பீராக. அப்பா, நீர் நினைத்தால் தகப்பனே அப்பா உம்மிடத்தில் விசுவாசம் கொள்கிறன் ஒருபோதும் ஆண்டவரே கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியாக இயேசுவே அவருடைய விசுவாசம் ஆண்டவரை குணமாக்கியது என்று சொன்னீரே. அப்படியாக இயேசுவே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டவரே உம்முடைய கரத்தால் தொட்டு குணமாக்கி என்றும் எப்போதும் உம்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. அன்பு ஆண்டவரே, இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் போய்விடும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்றும் ஒழியாது என்று சொல்லியிருக்கின்றே. அப்படியாக இயேசுவே உமது வார்த்தையை கொண்டு தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா எல்லா ஆண்டவரை படைப்புகளையும் உருவாக்கினீரே. அப்பா, அப்படியாக இயேசுவே உடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுக்கவும் உடைய வார்த்தையை வாஞ்சியோடு ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கவும் எங்களுக்கு ஆண்டவரே நல்லதொரு தகப்பனே அப்பா இதயத்தை தாரும் தகப்பனே. எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை தருவீராக. அன்பு ஆண்டவரை, கல்லூரி செல்லும் பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்கள் போகும்போதும் வரும்போதும் இயேசுவே எல்லா ஆபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பீராக. எல்லா விபத்துகளிலிருந்து பாதுகாத்தரலும் தகப்பனே. அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே கடின உள்ளத்தோடு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஒரே தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலைகளை சரியாக செய்வதற்கான ஞானத்தை கொடுப்பீராக. அப்ப அந்த இளம் வயதிலே இயேசுவே அவர்கள் தடமாறாமல் இருப்பதற்கு தகப்பனே அப்ப உம்முடைய வார்த்தை அவர்களுடைய இதயங்களை எழுதுவீராக. அப்ப அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் இதயத்தில் பொறிப்பீராக தகப்பனே. அப்போது இயேசுவே அவர்கள் உண்மையான விடுதலை பெற்று என்றும் கடவுளுக்கு மகிமை உள்ள பிள்ளைகளாக அவர்கள் மாறும்படியாக செய்தலும். எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நிறைய அவர்களுக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தியலும். நீர் எங்களுக்கு எல்லா தேவைகளையும் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களின் எல்லா ஜெபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியலும். எங்கள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கின்ற நல்ல கர்த்தரே. அமேன், அமேன், அமேன்.